எப்போதும் என் பிள்ளை, நீ எதையோ நினைத்து கொண்டே யோசித்து கொண்டே வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றாய். எப்போதும் உன் மனது பேசிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு செவி சாய்க்காதே. அது கடந்த காலத்தின்படியே உன்னை இப்போதும் வழிநடத்துகிறது. உன் எதிர்காலம் அறிந்த உன் அம்மா நான் சொல்கிறேன். எப்பொழுதும் மனதில் சலசலப்புகள் வந்தால் அதற்கு இடம் கொடுக்காதே. மனதில் சலசலப்புகளுக்கு எதற்காக அடிபணிகிறாய்? உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக அமைய வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? கடந்த காலத்தில் உள்ளதை நினைத்து கூட பார்க்கக்கூடாது. நினைத்து பார்த்தால் அது உனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் தரும். நானும் பலமுறை உன்னிடம் சொல்லிவிட்டேன். கடந்த காலம் என்பது முடிந்துவிட்ட ஒன்று. முடிந்துவிட்ட ஒன்றுக்காக நீ உட்கார்ந்து அழுவதும் அதற்காக உன் மனதில் இடம் கொடுப்பதும் சரியான வழி அல்ல, தவறான வழிதான். கடந்த காலத்தை தூக்கி எறிந்தால் மட்டும்தான் நிகழ்காலத்தில் உன்னால் சந்தோஷமாக வாழ முடியும். நிகழ்காலத்திற்கு உன் மனதை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் கடந்த காலத்தை பற்றி உன் மனம் நினைப்பதை நீதான் தடுக்க வேண்டும். கடந்த காலத்தை பற்றி உன் மனம் உன்னிடம் கூற வந்தால் கூட நீ இப்பொழுது நடக்கும் நிகழ்காலத்தை மட்டுமே நினைக்க வேண்டும். அதற்கு மட்டும்தான் உன் மனமும் இடம் கொடுக்க வேண்டும். அதனால் நடந்து முடிந்தவை ஏதேதோ நடந்துவிட்டது, அதற்காக என் மனம் இடம் கொடுக்காது. இனிமேல் என்னிடம் நீ நடந்து முடிந்ததை பற்றி பேசாதே என்று உன் மனதிற்கு ஒவ்வொரு நாளும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நீதான் கொடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு உன் மனம் போன போக்கில் நீ வாழக்கூடாது. மனம் போன போக்கில் வாழ்ந்தால் நிச்சயமாக அது நல்லதாக இருக்காது. மனம் நல்ல வழியை காட்டுகிறதா, மனம் நன்றாக இல்லாத வழியை காட்டுகிறதா என்று நீ சற்று சிந்திக்க வேண்டும். எதற்காக தீய வழி என்று நான் சொல்லவில்லை என்றால், எப்பொழுதுமே நாம் பேசும் வார்த்தை கூட நேர்மறையானதாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் சொன்னேன் நன்றாக இல்லாத வழி என்று. எப்போதுமே நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும். நீ நினைப்பது நல்லதாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நடப்பதும் நல்லதாகவே இருக்கும். நீ நினைப்பது சரியானதாக இல்லை என்றால் உன் வாழ்க்கையும் சரியானதாக இருக்காது. அதனால் உன் வாழ்க்கை சீராக செம்மையாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் நான் சொல்வதை இந்த நொடியிலிருந்து நீ கேட்க வேண்டும். உன் வாழ்வில் அற்புதமான மாற்றங்கள் நிச்சயம் வருவதற்கான வழி இருக்கிறது. அந்த வழியை பயன்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ எப்பொழுதுமே நடந்து முடிந்ததை நினைத்து நினைத்து உருகுவதையும் அழுகுவதையும் நிறுத்த வேண்டும். கடந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் யார் வந்தார்களோ அவர்கள் உனக்கு தேவையானவர்களாக இருந்தால், நல்லவர்களாக இருந்தால் அவர்களை மீண்டும் உன் வாழ்க்கையில் வைத்து கொள்ளலாம். இல்லை, உன் வாழ்க்கைக்கு தொந்தரவு கொடுத்தவர்களாக இருந்தால் அவர்களை இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையில் தூக்கி எறிந்துவிடு. நிகழ்காலத்தில் நல்லவர்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயம் வருவார்கள். அப்படிப்பட்ட நல்லவர்களின் நல்ல நல்ல யோசனைகளை கேள். நல்ல யோசனைகள் என்பது உனக்கே நிச்சயமாக தெரியும். எப்பொழுதுமே உன் மனம்தான் உனக்கு பெரிய பலமே. ஆனால் அந்த மனம் எப்பொழுதுமே நல்ல வழியையும் சொல்லும், நல்லது இல்லாத வழியையும் சொல்லும். நீ சற்று மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டும். உன் மூளையிடம் கேட்க வேண்டும், இது நல்லதா நல்லது அல்லவா என்று கேட்க வேண்டும். நல்லது என்று நினைத்தால் அந்த நல்லதை மட்டுமே நீ எடுத்துக்கொள். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிகழ்காலம் நல்லதாகவே இருக்கும். நடக்கப்போவ அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் தங்கமே.